மீராவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. பெரியம்மா, சித்தி, மாமா, அத்தை எல்லாரும் மீராட்ட பாசமா இருப்பாங்க. "நீ எங்க ஃபேமிலி ஜெம்மா. உன்ன மாதிரி யாரும் இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. மீரா பிலீவ்ட் இட். ஷி ஃபெல்ட் லவ்ட். ஷி ஃபெல்ட் ஷி பிலாங்ட். ஆனா ஸ்லோலி ஒரு பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆச்சு. பெரியம்மா வீட்ல ஃபங்ஷன்னா மீரா தான் கிச்சன்ல. அத்தை வீட்ல விருந்துன்னா மீரா தான் சர்வ் பண்றது. "நீ தான் நல்லா பண்ணுவ. உன் கையால செஞ்சா டேஸ்ட்டே வேற." அப்ரிசியேஷனோட வேல வாங்குவாங்க. லவ்வோட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. மீராக்கு தெரியாது. தட் க்ளோஸ்னஸ் வாஸ் கன்வீனியன்ஸ். தட் அஃபெக்ஷன் ஹேட் கண்டிஷன்ஸ். ஒரு நாள் பாட்டி மீரா கிட்ட கடுமையா பேசிட்டாங்க. "இது கூட உனக்கு தெரியாதா? உன்ன நம்பி வேல குடுத்தா இப்படி பண்ணுவியா?" எல்லார் முன்னாடியும் திட்டுனாங்க. மீராஸ் ஹேண்ட்ஸ் வேர் ஷேக்கிங். ஹர் ஐஸ் ஃபில்ட் வித் டியர்ஸ். ஆனா மீரா நெனச்சா, மத்தவங்க இருக்காங்களே, யாராவது நிறுத்துவாங்கன்னு. ஆனா என்ன நடந்துச்சு? பெரியம்மா எங்கேயோ பாத்துட்டு நிக்கிறாங்க. சித்தி ஃபோன் எடுத்துட்டாங்க. மாமா ரூம விட்டு வெளியில போயிட்டாரு. அத்தை டாபிக்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நோபடி செட் அ வேர்ட். நோபடி செட் ஸ்டாப். லேட்டர் மீராட்ட சொன்னாங்க. "இது அவங்க ப்ராப்ளம்டா. நாங்க என்ன பண்றது? அவங்க வீடு, அவங்க விஷயம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ." அப்படின்னு சொன்னாங்க. They saw it, they heard it, and they chose to do nothing. மீராக்கு பாட்டி பேசின வார்த்தைகள்லாம் ஹர்ட் பண்ணுச்சு. ஆனா ரிலேட்டிவ்ஸோட சைலன்ஸ் that destroyed her. Silence is not neutral. Silence is a message. Doing nothing is not innocence. It is agreement. இதுதான் சைக்காலஜில சொல்லுவாங்க the bystander effectன்னு. ஒரு injustice நடக்கும்போது people around that person see it, know it, but do nothing. It is not my business. Someone else will handle it. I don't want to create a scene அப்படின்ட்டு இருப்பாங்க. ஃபேமிலிஸ்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இது இன்னும் டேஞ்சரஸ். ஏன்னா they are the people you run to for safety. When you are safe, people itself stay silent. Where do you go? If you are a Meera watching this, உங்க pain is valid. Their silence is not your fault. You are not too sensitive. And நீங்க இந்த சைலண்டா இருக்கவங்கள்ல ஒருத்தரா? Because you didn't want drama, because it wasn't your place. Understand this. Your silence was louder than their words. Speak up. Show up. One sentence is enough. இது தப்பு. Just these two words can change everything. Don't be a bystander in someone's life story. So, இந்த சைலன்ஸ பிரேக் பண்ணுங்க. Someone's healing starts with your voice.